இந்த மாநாடு சிறப்பாக நடத்த வேண்டும். இந்த மாநாடு உங்களுடைய மாநாடாக பார்க்காமல் இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களை எங்கெங்கே ஏமாற்றுகிறார்களோ அங்கெல்லாம் நான் வந்து நிற்பேன் என்று மக்கள் சேவகர் வானவந்தியார் அவர்களுடைய தைரியம்தான் இந்த மாநாடு இங்கே நடந்தது. உதாரணமாக ஒன்று சொல்றேன். எங்க சமுதாயத்தில் ஏன்னா கூலி வேலைக்கு போறாங்க, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி மாநாடு நடத்த முடியாது. நான் முதல் முறையாக சந்திக்கும் போது அண்ணன்ட்ட சொன்னேன், வானவந்தியார் அண்ணன்ட்டு சொன்னேன், ஆனால் அவ்வளவு எங்கள் சமுதாய மக்கள்லாம் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் காலையிலிருந்து நைட் சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் இந்த ஒரு அரசியல் எழுச்சி மாநாடை கொண்டு வருவது என்பது சாத்தியக்கூறுகள் அல்ல. குறைந்தது ஒரு 10-20 லட்சம் செலவாகுமே, நான் எப்படி நடத்த முடியும் என்று அண்ணனிடம் கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே என்னுடைய 25 ஆண்டுகால பணிகளிலே ஒரே வார்த்தை சொன்னார், மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, செலவுக்கு நான் பார்த்துக்கிறேன். மாநாட்டு செலவுக்கு 1 லட்சம் கொடுக்கல, 2 லட்சம் கொடுக்கல, 10 லட்சம் ரூபாய் வாரி வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த சமுதாய மக்களை தேடி செல்லுகின்ற அவர் பின்னால் நாம் ஏன் இருக்கக்கூடாது? அவருடைய கரங்களை உயர்த்துவோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெங்கு இருக்கின்றவர்களை ஒருங்கிணைப்படுத்துவோம்.